வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள் அக்டோபர் மாதம் 19 தொடங்கி 25 வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாயோடு சூரியனும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீடு என்பது மனைவியின் ஸ்தானம். அந்த மனைவியுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனால் 6க்கும் 7க்கும் உடைய புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் செல்லமான சண்டைகள் ஏற்படலாம். நீங்கள் சில நேரங்களில் சரியாக புரிஞ்சுக்கலைன்னா அது பெரிய சண்டையப்படும். செல்லமான சண்டையோட அதை நிறுத்திக்கணும். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மனப்பக்குவத்தோடு இருங்கள். இது ஒரு நல்ல காலம். தீபாவளி, குழந்தைகள் எல்லாருடைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். அந்த சந்தோஷம், அந்த மூடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்கள் நடவடிக்கை இருப்பது மிக மிக அவசியம். அப்போ எல்லாமே நல்லா இருக்கும். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவது, பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. மனைவி பேசினால் மந்திரம், அவ்வளோதான். நீங்கள் ஏன் பதில் பேசுகிறீங்க? உங்களுக்கு பதில் பேசுகிறதுக்கு அத்தாரிட்டியும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. இதை க்ளீனாக வச்சுக்க மனசில். அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ நான் ஒரு பெண்ணு, என்னுடைய ஆண். அப்படி பெண்ணுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் பேசுகிறதுக்கு அவர் பதில் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு காலம். நல்ல காலம்தான். சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய காலம். குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அது எல்லாத்துக்குமே கிரக நிலவரங்கள் நிச்சயமாக துணை புரிகிறது. நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. அதோடு இல்லாமல் அதாவது இந்த அக்கேஷனில் நிறைய பேர் இப்போ வெளியூரில் இருந்தெல்லாம் வரணும், ரொம்ப நாளாக பார்க்காதவங்க இப்போ வராங்க, அதெல்லாம் நடக்கும். அப்போ ரொம்ப மனதுக்கு இனிய நிகழ்வுகளும் சந்தோஷங்களும் வரும். பாக்கெட்டில் இருக்கிற பணம் செலவாகும் என்று சொன்னால் அது ரொம்ப சின்னது, எவாப்ரேட் ஆகிடும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும் இந்த காலம். ஏன்னா விரயம்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதுவும் ஒரு சைடு. படத்துக்கையும் பார்க்க முடியாது, நம்ம கோபம் வந்தாலும் வெளிக்காட்ட முடியாது. ஆனால் நிறைந்த சந்தோஷங்களும் இருக்கிறது. இது போன்ற ஒரு காலத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய வகையில் அமையிறது இந்த வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.